அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எங்கள் ஹஸ்பண்ட் இந்த தடவை நாங்கள் வந்து திருவாரூரில் வந்து கொடிக்கால் பாளையம் அங்கே போன தடவை நாங்கள் அங்கே தான் வந்து ஈத் பெருநாளை கொண்டாடினோம். ஆனால் இந்த தடவைக்கு போக முடியல. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு இதுக்கு யூனிஃபார்மு எல்லாம் வந்து தைக்க கொடுத்துருந்துச்சுனால அங்கே ஊருக்கு போனதுனால அவங்க வந்து ஸ்வீட்டு பழம் எங்கள் அக்கா வந்து அங்கே இருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் நாத்துனாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அங்கே வந்து எல்லோரும் இது குர்பான் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து அப்போ வந்து குர்பானி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அங்கேருந்து நம்ம வந்து இப்போ வெளியூராக இருக்குது, நைட்டு பொழுதில் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியூரில் இருக்கவங்க சாப்பிட முடியாது. ஆனால் பாருங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், கறியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூளை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி நல்லா ஒரு விசில் போடலாம். ஒரு விசில் போட்டுட்டு அதை இந்த மாதிரி ஒரு டப்பாலையோ இல்லையோ நீங்கள் வந்து அடைச்சி வர நேரத்தில் ஆற வச்சு நீங்கள் வெளியூர் ஒரு நைட் பூரா வர மாதிரி இருக்குது. அதனால அது வந்து நம்ம அதேமாதிரி கொண்டு வரலாம். அது மாதிரி இவங்க வந்து அதே மாதிரியே கறியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரியே மிளகாத்தூள் போட்டு இது பண்ணி நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. வேக வச்சு ஒரு விசில் போட்டு வேக வச்ச பிறகு அது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்மளே வச்சுக்கோம். இந்த மாதிரி நம்ம ரிலேஷனுக்கு இந்த மாதிரி போய் சேர்றதுக்கு அது ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு அல்லாவுதையை கொண்டு இல்லாட்டி அங்கே கிடைக்காது இங்கே கிடைக்காது, நம்ம சகோதரி கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கொடுத்து விட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து அதேமாதிரி என் ரிலேஷன் என்னுடைய ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் எல்லாேருக்கும் ஜிசாகலா ஹைரு. இந்த மாதிரி நம்ம சொந்த பந்தங்களுக்கு இந்த மாதிரி வெளியூருக்கு வந்து நம்ம இது பண்ணி கொடுத்து விடலாம். நம்ம வச்சுருந்து எத்தனை நாளைக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க. வெளியூரில் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி வந்துட்டு ஊருக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ஹஸ்பண்டு அங்கே ஊருக்கு போயிருந்தாங்க, பெருநாளைக்கு அங்கே தான் இருந்தாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பும் முடியல, அதோட சரி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே பெருநாள் கொண்டாடிட்டு வந்துட்டாங்க. அதனால நாங்கள் போக முடியல. இந்த பொருள்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ்வுடையனால வந்து சேர்ந்துருச்சு.